நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மத்தியான வேளையிலையும் கூட இந்த எம்எம்ஜே ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பதற்கு தேவன் தந்த கிருபைகளை நினைத்து கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்தில் என்னெல்லாமோ பிரச்சனைகள் இல்லாத மனுஷர்களே இல்லை. ஆனால் தேவன் நமக்கு கொஞ்சம் நேரத்தையும் தந்து கர்த்தரை துதிக்க, பாட, ஸ்தோத்தரிக்க, கர்த்தரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க ஒரு நல்ல ப்ரோக்ராமை தந்திருக்காங்க. இயேசுப்பாவை நான் நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன். கொஞ்சம் நேரம் நம்ம கர்த்தர்கிட்ட இயேசுப்பாட்ட நமக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன நம்ம அவசியங்களோடு வந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் இயேசுப்பாக்க நம்ம தெரிவிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களில் நம்ம ஏசப்பாட்டை கேட்குறதில்ல. ஆண்டவருக்கு தெரியாதா இதெல்லாம் நமக்கு செய்யணும்னு? ஏசப்பாவுக்கு தெரியாதான்னு அநேக நேரங்களில் நம்ம ஏசப்பாவை கொஸ்டின் கேட்குறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ நம்முடைய தகப்பனை காட்டிலும் பெரியவர் ஏசப்பா. வேதத்திலே வாசிக்கிறோம், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சாப்பாடு கேட்டால், அப்பத்தை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? அந்த தகப்பன் பொல்லாதவர்களாகிய நீங்கள் கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்க விரும்பும்போது நான் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன் நான் ஏசப்பா நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன கேட்டாலும் ஏசப்பா தர வல்லவர். அந்த விசுவாசத்தோட லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது அதிகாரம் 5வது வசனம் முதல் ஒரு சின்ன காரியத்தை ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். 2 நண்பர்கள், அதில் ஒருத்தர் பிள்ளைங்க எல்லாரும் சேர்த்து வீட்டில் வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. இன்னொரு நண்பர் இருக்கார், நடு ராத்திரியில் பாதி ராத்திரியில் கதவை தட்டி, என் சொந்தக்காரன் வழி பிரயாணமாகி போகும்போது என் வீட்டுக்கு வந்துட்டான், பாதி ராத்திரி ஆயிட்டு, கடைகள் ஒன்றுலையும் எதுவும் கிடைக்காது, நான் இனி செய்ய முடியாது, உன்கிட்ட ஏதாவது ஒரு 3 அப்பம் இருந்தால் நீ எனக்கு தா அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த மனுஷன் இவர்கிட்ட கேட்பான், அவருடைய நண்பர்கிட்ட கேட்பான். அப்போ அவர் இந்த சவுண்டை கேட்டு சொல்லுவார், என் பிள்ளைங்க எல்லாம் படுத்தாச்சு, தூங்கியாச்சு, நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நான் பாதி ராத்திரியும் ஆயிட்டு, கதவெல்லாம் பூட்டிட்டு நான் எழுந்து திருப்பி உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த நண்பன் விடலை, திருப்பியும் கேட்பார். எப்படி கேட்பாருன்னா 9வது வசனம் சொல்லுகிறது, வேண்டி கேட்பாராம், எனக்கு நீ இந்த உதவி மட்டும் செய், எனக்கு வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், 3 அப்பம் மட்டும் தான்னு வேதம் சொல்லுகிறது. அந்த நண்பர், அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு எழும்பி போக விருப்பம் இல்லாமல் இருந்த பிறகு கூட தன் நண்பன் வேண்டி கேட்டுக்கொண்டதுனால அந்த பாதி ராத்திரியில் கதவு பூட்டின பிறகு கூட அவர் எழுந்து அந்த கதவுகளை திறந்து இந்த நண்பர் கேட்டதை அவருக்கு கொடுத்ததாக வேதத்தில் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். நிறைய நேரங்களில் நம்மளும் இப்படி தான், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டோம், கேட்காமல் இருந்துட்டு ஏசப்பா நீங்கள் செய்யலைன்னு சொல்லுவோம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நண்பர் என்ன பண்ணார், நீங்கள் எப்படியாவது எனக்கு தரணும்னு வருந்தி கேட்டுக்கொண்ட உடனே கதவு பூட்டின பிறகு எடுக்க சான்ஸ் இல்லை, பிள்ளைங்கெல்லாம் தூங்கியிருக்காங்க, நான் தரமாட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்டு கூட எழும்பி அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவன் வேண்டினதை கொடுத்ததாக லூக்கா 11வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
நம்மளும் அநேக நேரங்களில் ஏசப்பாவை வருந்தி கேட்கணும். ஒருவேளை எல்லா கதவுகளும் மூடி இருக்கலாம். நம்ம அநேக நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது எல்லா கதவும் மூடி இருக்கு, ஏசப்பா எங்களுக்கு இனி திறக்க சான்ஸே இல்லை, இனி எங்களுக்கு இந்த காரியம் நடப்பதற்கு வேதத்தில் ஒரு காரியம் பார்க்குறோம், மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும். ஒருவேளை மனுஷன் சொல்லுவான் இது இனி அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பான், இனி இது நடக்கவே செய்யாது, எல்லா காரியமும் முடிந்து போச்சேன்னு சொல்லும்போது ஏசப்பாட்டை நம்ம வருந்தி கேட்கும்போது, ஏசப்பாவை மட்டும் பிடித்து கொள்ளும்போது, எதெல்லாம் மனுஷன் இம்பாசிபிள்னு சொன்னானோ எல்லாத்தையும் பாசிபிளாக முடிக்கிற ஒரு நல்ல ஏசப்பா நமக்கு உண்டு. அநேக நேரங்களில் நம்முடைய நெருக்கம் வரும்போது நம்ம உடைந்து போயிடுறோம். ஒன்று மாத்திரம் செய்யணும், ஏசப்பாவை மாத்திரம் ஜெபத்திலே நல்லா பிடித்து கொள்ளும்போது ஏசப்பா நம்ம தேவையை அறிகிற ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி என் கூட கொஞ்சம் நேரம் ஜெபிப்பீங்களா? ஏசப்பா உங்களுடைய என்ன தேவையாக இருந்தாலும் இந்த நண்பனை போல் ஒருவேளை தரமாட்டேன், நடக்காது, கதவு பூட்டி ஆயிற்று, என்ன சாக்கு போக்கு ஒருவேளை எங்கேருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் ஏசப்பாவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வாய்களை திறந்து ஏசப்பாட்ட என் கூட ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க ஏசப்பா, எங்களுக்காக எங்கள் தேவையை நிறைவேற்ற உம்மால முடியும் ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லும்போது ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை நம் வருந்தி கேட்டுக்கொள்வதற்கு இணங்கி நமக்கு எல்லா கதவு பூட்டி இருந்தால் கூட ஒருவேளை எல்லாம் முடிந்து போச்சுன்னு நம்ம நினச்சா நமக்காக எழுந்தருளுகிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. ஏசப்பா இந்த நாளிலே நமக்காக எழுந்தருளி அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த ஜெப வேளையில் உம்முடைய பாதபடியிலே வரத்தக்கதாக நீர் எங்களுக்கு பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா எத்தனையோ பேர் பலவிதமான போராட்டங்களோடு பலவிதமான தேவைகளோடு இந்த நேரத்தில் வீடுகளில் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கலாம். ஏசப்பா உங்களால் முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. சகலமும் உம்மாலே ஆகும் என்று வேதத்திலே வாசிக்கிறேன். ஏசப்பா ஒருவேளை எல்லாம் முடிந்து போன சூழ்நிலைகளில், எல்லா கதவுகளும் மூடப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த நேரத்தில் என் கூட யாராவது ஆண்டவரே உம்மை தேடுவார்கள், ஆனால் ஏசப்பா இந்த நேரத்தில் நீங்கள் உதவி செய்ய நல்லவர் என்பதை ஏசப்பா நீங்கள் காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நீங்கள் எங்களுக்கு யாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன் கர்த்தாவே. எந்த நெருக்கமாக இருக்கலாம் ஆண்டவரே ஏசப்பா, முடியாத எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏசப்பா ஒருவேளை பலவீனங்களினாலும் சுகவீனங்களினாலும் கட்டப்பட்டு மனுஷர்கள் எல்லாம் கைவிட்ட நிலைமைகளில் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் ஏசப்பா அவர்கள் பங்கு பெற்றிருந்தால் ஆண்டவரே இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் ஏசப்பா எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. ஏசப்பா தொட்டு சுகமாக்குகிற தேவன் ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கிற தேவன் ஏசப்பா. எங்கள் தேவைகளை காட்டிலும் ஏசப்பா நீங்கள் பெரியவர் கர்த்தாவே. எந்த தீங்குக்கும் எங்களை ஏசப்பா நீங்கள் விட்டு கொடுக்கிற தேவனே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் நீங்கள் அடைபட்ட கதவு எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. முடியாத யாவற்றையும் ஏசப்பா சாத்தியமாக்குகிற தேவன் ஏசப்பா. எல்லாம் முடிந்து போன நேரங்களில் ஏசப்பா நீங்கள் தூக்கி விடுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இந்த நேரத்தில் உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஏசப்பா, உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும் கர்த்தாவே. இந்த நேரத்தில் நீங்கள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிக்கி பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா.
தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். ஆமாண்டவரே, உமக்கு பயப்படுகிற எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற தேவன். எஸ்ஸப்பா, இந்த வேளையில் ஏதாவது தேவைகளோடு எஸ்ஸப்பா எங்களுக்காக ஏதாவது செய்ய மாட்டாங்களா, எல்லா மனுஷர்களும் கைவிட்டுட்டாங்கன்ற நினைப்பில் எஸ்ஸப்பா விரக்தியில் யாராவது வீடுகளிலே காணப்பட்டால் இந்த வேளையில் எஸ்ஸப்பா நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன தேவன் நல்ல அடையாளத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் எங்களுக்காக செய்தார் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக எஸ்ஸப்பா நீங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அறிகிற தேவன். அப்பா நீங்கள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ஸப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக நெருக்கங்களில் காணப்படலாம். நெருக்கங்கள்னால் சுற்றி இருக்கிற எந்த பக்கம் போனாலும் பிரச்சனைகள். அநேகருக்கு வேலை, அந்த உலகத்தில் நீங்கள் இப்போ உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா நிறைய சூசைடுனா எதுக்கு சூசைட் பண்ணுறாங்கன்னு தெரியாமலே சூசைட் பண்ணுறவங்க அநேகர் இப்போ இருக்காங்க. நான் இப்போ சமீப காலமாக ரொம்ப ரொம்ப யங் ஸ்டேஜ் பீப்புள் பிலோ 30 இயர்ஸில் சூசைடல் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சின்ன காரியத்திற்கு இன்னொன்று நைட்டு அழகாக எல்லார்ட்டையும் பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு போய் தூங்குறாங்க. காலையில் பார்த்தா அவங்க ஜீவனோடு இல்லை, ஏதோ ஒரு பாய்சன் ஏதோ சாப்பிட்டு இந்த உலகத்துலேருந்து கடந்து போயிடுறாங்க. என்ன காரியம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதில்லை, அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிடுறாங்க. கடைசியில் எதற்காக இறந்தாங்கன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியறதில்லை. நெருக்கங்கள் வரும்போது நம்ம என்ன செய்வோன்ற சூழ்நிலைகள் வரும்போது இயேசுப்பா அநேக காரியங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 118வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ரொம்ப நெருக்கம் வரும்போது இனி நம்மளால் பிடிச்சு நிற்க முடியாது, அவ்வளோதான். இந்த உலகத்திலேருந்து கூட மனுஷங்க நிறைய நேரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏசப்பாவை தெரிஞ்ச நம்ம இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் ஞாபகம் வைத்துக்கோங்க. உங்கள் தலை மேலே பிரச்சனைகள் போகும்போது ஃபுல்லாக நெருக்கம் வந்துட்டா இனி என்னால் நிற்க முடியாதுன்ற நிலைமை வரும்போது ஏசப்பாவை இருத்தி பிடிச்சிக்கங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். உங்களுக்கு விசாலம் வேணுமா? உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை வேணும்னா அதை தருகிறதற்கு ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஏசப்பா மட்டும்தான் உங்களை கேட்டு விசாலத்தை தர முடியும். ஒருவேளை இந்த நாளில் இனி எனக்கு வாழ்க்கை அவ்வளோதான், ஃபுல்லாக நெருக்கம், நான் இனி சூசைட் தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை கெட்டியாக பிடித்துக்கோங்க. நீங்கள் இந்த உலகத்திலேருந்து போக வேண்டிய காரியமே வராது. ஏசப்பா உங்களை இருக்கிற நிலையில் உங்களுக்கு விசாலத்தை தந்து உங்களை உயர்த்துகிற தேவன். அநேகர் நாங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவு கிடைக்கல, அதனால் நாங்கள் இந்த காரியத்திலேருந்து இந்த உலகத்திலேருந்து நாங்கள் போயிடுறோம். அப்படி அநேக நேரங்களில் அநேகர் தவறான முடிவுகள் எல்லாம் எடுத்துடுறாங்க. எரேமியா 29வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தரும்படி உன் மேலே ஏசப்பா கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானதில்லை, எல்லாம் நன்மைக்கானது. சில வழியாக ஏசப்பா நம்மளை நடத்திட்டு போவாங்க. நமக்கு அநேக நேரங்களில் தெரியாது அந்த வழி எப்படின்னெல்லாம். ஆனால் நமக்கு ஏசப்பா நினைத்து வைத்திருக்கிற வழி எல்லாமே நன்மைக்கு தான். ஒருவேளை சின்ன பிரச்சனைகள் வரும், சின்ன போராட்டங்கள் வரும். அந்த சின்ன காரியங்களில் நம்ம வழி விலகி இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளாமல் ஏசப்பா மேலே நம்பிக்கை வைத்து ஏசப்பா எனக்காக யாவற்றையும் செய்வார், என்னுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை தருவார், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நீங்கள் நினைப்பதை விடையும் ஏசப்பா உங்களுக்கு தருகிறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் அடிக்கடி நான் வேலை பார்க்குற எல்லா காலேஜுகள்லையும் என் பிள்ளைங்களுக்கு, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு காரியம் சொல்லுவேன். நம்ம நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன காரியம், மேபி ஒரு
பிள்ளைங்களுக்கு புரிகிற ஒரு லாங்குவேஜில் சொல்லணுன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன், எனக்கு ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும், இப்படி தான் நம்முடைய நினைப்பெல்லாம். ஆனால் ஏசப்பா எல்லாமே பிராண்டடாக தான் நினைப்பார். உனக்கு ஐஃபோன் தரணும்னு ஏசப்பா நினச்சிருப்பார். ரொம்ப பிராண்டடான திங்ஸை தான் தரணும்னு நினைப்பாங்க. அதற்கு ஒருவேளை கால தாமதமாகலாம், அது போகிற வழி கொஞ்சம் கரடு முரடாக கூட இருக்கலாம். ஆனால் ஏசப்பாவை மட்டும் நம்ம பிடித்துக்கிட்டோன்னா அந்த நெருக்கத்திலிருந்து ஏசப்பா நமக்கு விசாலம் தருகிறது மட்டும் இல்லாமல் நமக்காக ஏசப்பா என்ன நினைத்து வைத்திருக்கிறாங்களோ அதை நன்மையாக ஏசப்பா தர வல்லவர். அப்படியே நினைத்த ஏசப்பா, நீங்கள் தருகிற நன்மைக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் என் வாழ்வில் நடக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும்ப்பா. நாங்கள் நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் எங்களை வைத்து என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நடத்த ஏசப்பா எங்களை நாங்கள் உமக்கு விட்டு தருகிறோம் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமாம் கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் ஒரு வேளை ஃபெயிலியரில் முடியலாம் ஏசப்பா. ஆனால் வேதத்தில் நாங்கள் வாசித்திருக்கிறோம் கர்த்தாவே, எங்களுடைய நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டா ஏசப்பா நீங்கள் மட்டும் எங்களை விசாலத்தில் கொண்டு வைப்பீங்க ஆண்டவரே. ஒரு மனுஷன் கையிலையும் எங்களை ஒப்பு கொடுக்கிற தேவன் இல்லை கர்த்தாவே. நீங்கள் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஏசப்பா மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நீங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் கர்த்தாவே. எங்களுடைய உள்ளந்திரியங்கள் எல்லாவற்றையும் அறிகிற தேவன் கர்த்தாவே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னையிலிருந்து அப்பா உம்மை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஏசப்பா. இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற யாராவது வாழ்வில் விரக்தியோட இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை போதுன்ற நிலைமையில் இருப்பார்களானால் ஏசப்பா இந்த நேரத்தில் தேவ சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா சமாதானத்தின் தேவன் தாமே ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா இளை பிள்ளைகளோடு உறவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கு மேலேயும் தேவ கரம் காணப்படட்டும் கர்த்தாவே. எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கொடுக்கிற தேவன், அந்த முடிவுகள் நன்மைக்கானவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. எங்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் ஏசப்பா நன்மைக்கு மாத்திரம் செய்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஏசப்பா உமக்கு சாட்சியாய் காணப்பட எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று வாசித்தோம்ல ஆண்டவரே. ஏசப்பா எங்களை விசாலத்திலே கொண்டு வைக்கிற தேவன் கர்த்தாவே. ஏசப்பா எல்லாருடைய மனதின் வாஞ்சைகள் விருப்பங்களை ஏசப்பா இந்த நேரத்தில் தேவன் கேட்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா இந்த சூசைடல் டெண்டன்சி எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க கர்த்தாவே. உமக்காக உழைக்க, உமக்காக எழும்ப, உமக்காக சாட்சியாய் காணப்பட ஏசப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்து ஏசப்பா நீங்கள் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உலகத்தில் எவ்வளவோ ஆபத்துகள் இருக்கிறது கர்த்தாவே, நாசமோசங்கள் இருக்கிறது ஏசப்பா. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நாங்கள் நிறைய ஆக்சிடென்ட் கேசஸ்லாம் பார்க்குறோம் கர்த்தாவே. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது கர்த்தாவே. ஏசப்பா சகல விதமான ஆபத்துகளில் இருந்தும் விலக்கி மீட்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. ஆபத்திலே கூப்பிடு, நான் உனக்கு ஏசப்பா மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவர் கர்த்தாவே. ஏசப்பா தீங்கு நாளிலே உம்முடைய கூடார மறைவிலே வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவன் கர்த்தாவே. ஏசப்பா பல்லர் ஏசப்பா பல காரியங்களிலே நொந்து போயிருக்கலாம் கர்த்தாவே. தீங்குக்கு பயந்து காணப்படலாம். வேலை செய்கிற இடங்களில் ஏசப்பா, போயிட்டு வர்ற இடங்களில், வண்டி வாகனங்களில், பிரயாணங்களில் என்னென்ன கவலையோடும் பாரத்தோடும் காணப்பட்டாலும் ஏசப்பா இந்த நேரத்தில் நீங்கள் ஏசப்பா உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சகல விதமான ஆபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீங்கள் மறைத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா கழுகு ஏசப்பா தன் குஞ்சுகளை பறந்து காக்கிறது போல எங்களை காக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. அப்படியே காத்து வழி நடத்துகிற கிருபைக்காய் நாங்களுமே நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மை துதிக்கிறோம் அப்பா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை
மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். ஆமாண்டவரே, உன்னதத்தில் எங்களை மறைத்து அப்பா பாதுகாக்கிற தேவன் கர்த்தாவே, உம்முடைய கூடார மறைவிலே எங்களை மறைத்து பாதுகாக்கிற தேவன் கர்த்தாவே, நீங்கள் அப்படியே எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களை சகல ஆபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி மீட்டு அப்பா நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்துங்க கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்திற்காக அநேகர் பல காரியங்கள்னால பயம், திகில், அது ஒரு காரியம். இன்னொன்று, அநேக இடங்களில் ஊழியம் செய்வதற்கு தடை, ஏசப்பாவை பற்றி சொல்லுவதற்கு தடை, ஜெபிக்க தடை. இந்த கடைசியாக இந்த 2 காரியங்களுக்காக முக்கியமாக. இன்னொன்று, அநேக வாலிபர்கள் இடையில் நிறைய ட்ரக்ஸ் யூசேஜ் எல்லாம் இருக்குது. அநேக வாலிபர்கள், ஆண்டவரை தெரிந்த வாலிபர்கள் கூட ஏசப்பா விட்டு நிறைய தூரமாக போயிடுறாங்க. இனி உள்ள காலங்களில் வாலிபர்கள் ஆண்டவருக்காக எழும்ப, ஊழியங்கள் தடைபடாமல் நடக்க ஏசப்பாவை பற்றி அநேக இடங்களில் சொல்லுவதற்கு தடை, அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது. எல்லாவற்றிலையும் ஏசப்பா கூட இருந்து ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவதற்காக. முக்கியமாக மனிதர்கள் மத்தியில் அநேக பயம், இதனால் பயம், அதனால் பயம், இது செய்வோமா அது செய்வோமா, என்ன செய்திருவோம், இதை ஏசப்பாவும் வேணும், வேறு காரியங்களும் வேணும், குறி கேட்டுருவோமா, ஏதாவது ஒரு காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடந்துராதான்னு யோசிக்கிறாங்க. ஏசப்பாவை தேடுறதை விட்டுட்டு, ஆண்டவரை தேடுகிறதை விட்டுட்டு அநேக பல காரியங்களுக்காக தங்களுடைய இருதயத்தெல்லாம் மாற்றிடுறாங்க. ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்திலையும் பேசணும். இந்த ஜெப வேளையில் நம்முடைய முக்கியமான காரியம் அதுவாக இருக்கணும். ஏசப்பா உங்களை தேடணும் ஆண்டவரே. நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்கட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவைதான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும்போது நம்ம தேடாத ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கடைசியா, ஏசப்பா அழிந்து போகிற அநேக ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க ஆண்டவரே. முக்கியமாக இசப்பா இந்த யங் ஜென்ரேஷனில் அநேகர் இசப்பா குடிப்பழக்கத்திற்கு, ட்ரக்ஸுக்கு, இன்னும் எதேதோ போதைப் பொருள்களுக்கெல்லாம் அடிமையாகி போகிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க இசப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்கல்ல ஆண்டவரே. இசப்பா கெட்டு போகிற அநேக பிள்ளைகளுக்காய் வருகிறோம். உண்மை அறிந்த பிள்ளைகள் கூட எத்தனையோ பேர் பின்மாறி போயிடுறாங்க ஆண்டவரே. சப்பா அந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி ஆண்டவரே இந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் தொடும்படியாய் ஜெபிக்கிறவங்க தாவே. சப்பா உம்மை துதிக்கிற அநேக ஜனங்கள் பயத்தில் இதை செய்யவா அதை செய்யவான்னு ஒரு பதட்டத்திலேயே வாழுகிறார்களே. சப்பா உம்மை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு, தூரம் போகாதபடிக்கு எஸ்ஸப்பா எல்லாரும் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள, உம்மை மாத்திரம் பற்றி வாழ ஜீவிக்க எஸ்ஸப்பா நீங்கள் எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்த சூழ்நிலைகளையும் உம்மை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு உடைய ஊழியங்களை செய்கிற எல்லாரும் எஸ்ஸப்பா நீங்கள் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எவ்வளவோ ஊழியத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் உள்ள இடங்களெல்லாம் இருக்கிறது கர்த்தாவே. சப்பா எல்லா இடத்துலையும் தெய்வ மகிமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. சப்பா உண்மையுள்ளவரை கண்டு கொள்ள அப்பா உமக்காக வாழ ஜீவிக்க எஸ்ஸப்பா நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழுகிற எஸ்ஸப்பா இந்த நாட்டில் தேவ சமாதானம் கட்டளையிடட்டுங்க தாவே. எஸ்ஸப்பா இந்த இந்தியா முழுவதும் தேவனுக்காக எழும்ப அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. எந்த விதமான பொல்லாப்புகளோ நாசமோசங்களோ ஏற்படாமல் அப்பா நீங்கள் உம்முடைய செட்டைகளின் மத்தியில் வைத்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. எஸ்ஸப்பா உம்முடைய கிருபை எங்கள் மேலே காணப்படட்டுங்க தாவே. எங்களுடைய ஜனங்கள் எல்லார் மேலேயும் உம்முடைய கிருபை காணப்படட்டுங்க தாவே. எவ்வளோ
எவ்வளவோ இயற்கையின் நாசமோசங்களில் எவ்வளவோ பேர் சிக்கி கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாவலை அப்பா நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா உமக்காக இன்னும் அதிகமாய் எஸ்ஸப்பா நாங்கள் வாழ ஜீவிக்க உம்முடைய வசனத்தை சொல்ல உமக்கு மகிமையான காரியங்களை செய்ய அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ஸப்பா விசேஷமாய் இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காய் கூட உம்முடைய பாதபடியிலே வருகிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா இப்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த சேனல் இன்னும் மென்மேலும் வளரத்தக்கதா எஸ்ஸப்பா நீங்கள் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா ஒரு காரியத்திலையும் அப்பா நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு அப்பா உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய உமக்கு மகிமையான காரியங்களை செய்ய நீங்கள் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உலகம் எங்கும் போய் நீ சுவிசேஷத்தை அறிவி என்று எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. உலகம் எங்கோ எஸ்ஸப்பா இந்த சேனல் போய் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக ஒரு நல்ல கருவியாய் நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ஸப்பா ஊழியத்தை இந்த நேபாள் ஊழியத்தை பொறுப்படுத்த செய்கிற அண்ணனுக்காகவும் குடும்பத்திற்காகவும் கூட வருகிறோம் கர்த்தாவே. உமக்காய் ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் கைவிடுகிற தேவனே இல்லை எஸ்ஸப்பா. ஒருவன் என்னை கனம் பண்ணினால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கனமான ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை நீங்கள் கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் எஸ்ஸப்பா. இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே நாங்கள் வளர அப்பா உமக்கு மகிமையாய் பல காரியங்களையும் எஸ்ஸப்பா நாங்கள் செய்ய எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது நீ அவருக்காக செய்த அன்புள்ள பிரயாசத்தை மறக்கிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் உமக்காக ஆண்டவரை எதை செய்தாலும் உம்முடைய கணக்கில் எழுதப்பட்டு இருக்கிறது கர்த்தாவே. நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ஸப்பா எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இதனால் வருகிற எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். உங்கள் தேவைகள் அறிகிற ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின்படியே உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை சந்தோஷமாய் நடத்துவாராக. ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்